श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् सद्गुरुं ब्रह्मविद्वरम्। ओम श्री चिन्मय सद्गुरवे नमः। मुरुगा 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நமக்கு தெரியும் ஒரு பாடலும் இருக்கிற மாதிரியும் இருக்கு. அடுத்து அதை பிரிச்சும் போட்டிருக்காங்க. நம்ம பிரிச்சு போட்டிருக்கிறத படிக்கும் போது நமக்கே அதோட அர்த்தம் சுலபமா விளங்கும். அதை பார்த்து படிக்கணும். அடலருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டே வருவார் தலையில் தடபடப்படு புட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடகட கும்ப கலிற்று கிளைய கலிற்றினையே கோழி கொடியம் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலார் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருமலில் உண்ண ஒட்டாத உங்கள் அத்தனையெல்லாம் ஆழ புதைத்து வைத்தார் வருமோனும் அடிப்பிறவே மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உள்ளே கிங்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்கள தந்து ரக்ஷாவரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே மொய்தாரணி குழல் வல்லியை வேட்டவன் முத்தமிழான் வைகாரையும் அங்கு வாழ வைப்போர் வெய்யவாரணம் போல் இருபது உதயம் தலைப்பத்தும் கத்தரிக்க எய்தாமலுடன் உமையால் பயந்த இளஞ்சியமே தெய்வ திருமலை செங்கோட்டை வாழும் செவிச்சுடரே வைத்த வேப்படை வானவனே மகனே உனையான் ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டு ஒட்டி அதிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. இந்த 23வது பாடல் நம்ம இறுதியாக நேற்று பார்த்த பாடல்.
அருணகிரிநாத பெருமான் விண்ணப்பம் வைக்கின்றார். யார்கிட்ட இந்த விண்ணப்பம்? செங்கோட்டில் இருக்கும் திருச்செங்கோடு அங்க இருக்கும் முருகனிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். என்ன விண்ணப்பம் அது? இந்த வீடு, இந்த உடலாகிய வீடு புனையும் முன்னே, அது போகிறதுக்கு முன்னாடி வந்து காத்தருளே, நீங்க என்ன காப்பாற்ற வேண்டும், அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு. ஏன் இந்த உடல் விழும் முன்னே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த உலகத்துல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரு? ஔவையார் அம்மா. மானிட பிறவியில தான் நாம பிறவியில்லாத ஒரு வாழ்வை எழுத முடியும், வேற எதிலையுமே முடியாது. அதனாலதான் சமஸ்கிருதத்துல கூட சொல்லும் பொழுது துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஏத்துக்கம் சொல்லும் போதே புரியுதுன்னு நினைக்கிறேன். துர்லபம் திரயம் ஏவ ஏத்தது, இது ரொம்ப அரிது 3 விஷயங்கள். இது தெய்வத்தோட அனுகிரகத்தாலதான் நமக்கு கிடைக்குது. அது என்ன அந்த துர்லபம்? ஒன்று மனுஷத்துவம், மனிதனாக பிறப்பது. இரண்டாவது முமுட்சுத்துவம், மனிதனாக பிறந்து சாமியாவது கீமியாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லாம அந்த இறைவனை நான் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு முமுட்சுத்துவம், வேண்டுதல் வேண்டும் பிறவாமை அப்படின்னு சொல்லுவார். யார்? வள்ளுவ பெருமான். மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். சும்மா இந்த சாதாரண ஜீவராசிகள்னால என்ன பண்ண முடியுமோ அதேதான் நானும் பண்றேன்னா நான் மனுஷனாவே பிறந்திருக்க வேண்டாமே. அதனால மனிதனாக பிறப்பது அரிது, மனிதனா பிறந்து முமுட்சுத்துவம், இறைவனை நான் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கை, ஒரு விருப்பமானது உள்ளத்தில் தோன்றுதல் மிகவும் அரிது. அதுக்கு மேல அரிது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகா புருஷ சம்ஸ்ரயா, ஒரு குருநாதர் நமக்கு கிடைத்து வழிகாட்டுகின்றார் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் மிக மிக அரிது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே இது 3 கிடைச்சிருக்கு. அப்பனா என்ன? நாம இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மொபைல் போன் கொடுத்துருக்கேன். அது ஐபோன், நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த ஐபோன் வச்சு ஒன்றும் பண்ணதில்லை, ஏதாவது கால் வந்தா எடுத்து பேசுவீங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு பண்ண தெரியும். அப்பனா அந்த போன் உங்களுக்கு கொடுத்ததால பிரயோஜனம் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது எவ்வளவோ நிறைய பிரயோஜனத்துக்கு பயன்படுத்தலாம். அலாரம் வைக்கலாம், கால்குலேட்டர் வைக்கலாம், இமெயில் அனுப்பலாம், வீடியோ கால் வச்சு பேசலாம், இப்படி என்னென்னமோ எல்லாம் பண்ண முடியும். வெதர் என்னன்னு பார்க்கலாம், நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ண முடியும் நம்ம. ஆனா நான் என்ன பண்றேன்? அதை வெறும் யாராவது கால் வந்தா எடுத்து பேசிட்டு வைக்கிறேன். இது மட்டும் பண்றேன்னும் போது அந்த ஒரு கிஃப்ட் நான் உங்களுக்கு பரிசு நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க பிரயோஜனப்படுத்த மாட்டேன்றீங்க. அந்த மாதிரி மனிதர்களாக பிறந்த நமக்கு இரண்டு முக்கியமான பரிசு பகவான் நமக்கு தந்திருக்காரு. அது என்னது? மற்ற ஜீவராசிகளிடம் இல்லாத 2 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு என்னன்னா இந்த வாய், பேசும் இந்த வாய். இந்த வாய் மாடுக்கு கூட தான் இருக்கு. நம்ம ஆசிரம் சின்னையா கார்டன்ஸ் கோயம்புத்தூர் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அங்க ஒரு கோஷாலா இருக்கு. அந்த கோஷாலையில கூட பசுமாடுகள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. எவ்வளவு சாப்பிடுறாங்க? நான் இந்த ஒரு பாட்டில் அளவு தண்ணி குடிக்கிறேன்னா அவங்க ஒரு பக்கெட் அளவு தண்ணி ஒன்னா குடிப்பாங்க. நான் ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறேன்னா அவங்களுக்கு கத்தையா புல்லு இவ்வளவு தூக்கிட்டு ஒரு 5 கிலோ புல்லு ஒன்னா போடுவோம் ஒரே நேரத்துக்கு. இப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வாய் அந்த பசுமாட்டுக்கு இன்னும் பெருசாதானே இருக்கு. ஆமா தானே? என்னை விட நிறைய சாப்பிடுது, என்னை விட நிறைய தண்ணீர் குடிக்குது, பசுமாட்டுக்கு பெருசாதானே இருக்கு. ஆனா அந்த பசுமாடை நான் என்னன்னு சொல்றேன்? வாயில்லா ஜீவன் சொல்றேன் இல்லையா? அப்போ இந்த வாயோட சிறப்பு என்ன? சும்மா சாப்பிடுறதால இந்த வாய்க்கு சிறப்பு இல்லை.
அந்த பசுமாடு மேல சொல்லுது, மான்னு சொல்லுது. அந்த மாதிரி நானும் ஏதோ பேசுறேன், அதனால இந்த வாய்க்கு சிறப்பு இல்லை. ஆனா இந்த வாய்க்கு எப்ப சிறப்பு வருதுன்னா, இந்த வாயாலையை மட்டும்தான் யோசிச்சு இறைவனுடைய நாமத்தை நான் இழுக்கிறேன், இறைவனுடைய புகழை நான் பாடுகிறேன், பேசுகிறேன் அப்படின்னு சொன்னது இந்த மனித வாயால பண்ண முடியும். அதுக்கு நான் பிரயோஜனப்படுத்தலனா, கந்தர் அலங்காரம் படிக்கிறதுக்கு நான் பிரயோஜனப்படுத்தலனா, இதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஹரிராமா ஹரிராமா ராமராமா ஹரி ஹரி, நிறுத்தாம அந்த வீட்டுல அதை கேட்டுட்டே இருக்காங்க. கேட்க கேட்க என்ன ஆகும், அது மனசுல சொல்லிட்டே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்மளால நம்மளுடைய இந்த வாயை பயன்படுத்த முடியலன்னா, அந்த வாய் அருமையான ஒரு பரிசு இறைவன் எனக்கு கொடுத்திருக்காங்க, அதை நான் பிரயோஜனப்படுத்தல. இன்னொரு முக்கியமான பரிசு என்னன்னா, சிந்திக்கும் இந்த புத்தி. இது ரெண்டு தான் மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமா இருக்கு. சிந்திக்கும் இந்த புத்தி, இந்த புத்தியை வச்சு நானு இந்த மனித பிறப்புல கிடைக்கிறது, இங்க மனித பிறப்புல மட்டும் கிடைக்கிறத நாங்க எப்படியாவது அனுபவிச்சிடணும். தயிர் ஆடு மாடு பன்னி இவங்களுக்கெல்லாம் தயிர் கிடைக்கிறது இல்லை, பால் தான் கிடைக்கும். தயிர் தான் மனுஷ பிறவியா இருக்கும்போது கிடைக்கும். அதனால நான் என் புத்தியை பயன்படுத்தி தயிர் உரைக்கு போட்டு போட்டு நல்லா தயிர் சாப்பிட்றேன். பீஸாலாம் நான் தான் பண்ணி சாப்பிட முடியும், அதெல்லாம் பண்ணி சாப்பிட்றேன்னு இதுக்கு மட்டும் புத்தியை பிரயோஜனப்படுத்துறோம்னா, நான் உண்மையில அந்த புத்திய சரியாவே பிரயோஜனப்படுத்தல. ஆனா விவேகம், நிலையானது என்ன, நிலை இல்லாதது என்ன, நிலையான பரம்பொருளை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி இந்த விவேக சக்திய நம்ம பயன்படுத்துறோம்னா, அந்த புத்தியை பெற்ற பயனை நாம் பெறுகிறோம். இந்த வாய் மற்றும் இந்த புத்தி மிகவும் அருமையான பரிசு நமக்கு கொடுத்தது. அந்த பரிசை எப்படி நான் யூஸ் பண்ணமோ அப்படி நான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலன்னா இறைவன் கொடுத்த அந்த பரிசை நான் நிராகரித்து விட்டேன், அப்ப அவர் திரும்பி அந்த மாதிரி ஒரு பரிசை கொடுக்கவே மாட்டாரு. அதனால நம்ம அதை சரியா பயன்படுத்தணும். இப்போ அப்படி பயன்படுத்தி விண்ணப்பம் வைக்கிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமாள். நீ என்ன பண்ணும், இந்த கை வைத்த கால் இரண்டு ஒட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே என்னை காத்தருள வேண்டும். ப்ராமிஸ் என்ன, மறவே உனைனான். இந்த புத்தி இருக்கு பாருங்க, இதுல நான் உங்களை எப்பவுமே வைத்திருப்பேன், மறவே உனைனான், நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. இந்த பாடலை இன்னும் ஒரு பாட்டி பாடலாமா? பாடிட்டு அடுத்த பாடலுக்கு போலாம். 23வது பாடல். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் வாழவனே மரவே உனையான், ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டு ஒட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் கொண்டே காத்தருளே. அடுத்த பாடல் நீங்க பின்னாடி சொல்லுங்க. கிண்ணம் குறித்து அடியே செவி நீ அன்று கேட்க சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமி தலை முன்னம் குறிச்சியல் சென்று கல்யாணம் முயன்றவனே. சேர்ந்து படிக்கலாம். கிண்ணம் குறித்து அடியேன் செவி அன்று கேட்க சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகி விட்டது கோடு குழல்
சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழ சிறுமிகளை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் கிண்ணம் குறித்து. கிண்ணம் என்றால் துன்பம் என்ற அர்த்தம். துன்பத்தை குறித்து. துன்பம் வராதவங்க யாராவது இருக்கோமா? யாருக்காவது எனக்கு வாழ்க்கையில துன்பமே வந்ததில்லை அப்படின்னு யாராவது இருக்கோமா? கை மேல போடுங்க. அப்படி யாருமே இல்லை. மனிதனாக பிறக்கும் பொழுது இன்பம் துன்பம்னு மாறி மாறிதான் வரும். இப்படி துன்பம் வர்றது எனக்கு துன்பம் வருது. இந்த துன்பம் வர்றத நிறைய பேர் பாக்குறாங்க. நான் கஷ்டப்படுறத நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா யார் மேல எனக்கு உதவி பண்ண முடியறது அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. யாருனாலையும் உதவி பண்ண முடியறது இல்லை. ஒரு உதவி பண்ணணும்னா ஒண்ணு கெப்பாசிட்டி இருக்கணும், இன்னொன்னு கம்பேஷன் இருக்கணும், இல்லையா? இப்போ எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும், இல்ல 1 கோடி ரூபாய் வேணும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 1 கோடி ரூபாய் கேட்கிறேன். அம்மா நீங்க 1 கோடி ரூபாய் தருவீங்களாமா? என்னம்மா அப்படியே பாக்குறீங்க? தர முடியாது. ஏமா முடியாது? உங்ககிட்ட அவ்வளோ இல்லை. சோ பாருங்க, கெப்பாசிட்டி இருக்கணும். என்கிட்ட முதல்ல 1 crore இருக்கணும். இப்போ இந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட 1 crore இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்காங்களே எங்க அம்மா, இவங்க கிட்ட 1 crore இருக்கு, ஆனாலும் இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒண்ணு கெப்பாசிட்டி, சும்மா சொன்ன நீங்க இருந்தா கொடுப்பீங்க. ஒண்ணு கெப்பாசிட்டி, எனக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிய இது என்கிட்ட இருக்கு. கெப்பாசிட்டிக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆற்றல் சொல்லாமா? கொடுக்கறதுக்கு வேண்டிய ஆற்றல் இருக்கு. நெக்ஸ்ட் உள்ளத்தில் அன்பும் இருக்கின்றது, கருணையும் இருக்கின்றது. ரெண்டும் இருந்தாதான் கொடுப்பேன் நான். இப்ப மனுஷங்கள்ல பார்த்தோம்னா அவங்களோட கெப்பாசிட்டி குறுகியதுதான். பகவானோட கெப்பாசிட்டிக்கு அளவே இல்லை. அதே மாதிரி மனிதர்களுக்கு கூட அன்பு வரும், எப்பவாவது அப்பப்ப வரும். ஆனா இறைவனுக்கு எப்பொழுதுமே கருணை என்பது அவர் கருணாகர. அவர் முன்னாடி ஒரு பாடல்ல பார்த்தோம், கருணையின் ஸ்வரூபம் அவர். அதனால இந்த கெப்பாசிட்டி கம்பேஷன் ரெண்டும் அளவிட முடியாத அளவுக்கு இறைவனிடம் இருக்கின்றது. நான் துன்பப்பட்டேன், கிண்ணம் குறித்து நான் படுகின்ற துன்பம் பலர் பார்த்தனர், நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா என்ன, உங்களுக்கு மட்டும்தான் என் மேல இரக்கம் கருணை என்பது ஏற்பட்டு நீங்க மட்டும்தான் என்ன பண்ணீங்க, அந்த துன்பம் என்கிட்ட இருந்து போகிறதுக்காக எனக்கு ஒரு உபதேசம் செய்தீர்கள். கிண்ணம் குறித்து, என்னுடைய துன்பத்தை குறித்து நீங்க என்ன பண்ணீங்க, அடியேன் செவி, என்னுடைய செவி. செவினா என்ன? காது. அடியேன். ஏன் அடியேன்னு சொல்றோம்? அடி என்றால் பாதம். பாதத்தில் இருக்கும் தூசு, அந்த தூசை விட கீழே தான் நானும். ஓகே, அடியேன், உங்கள் பாதத்தில் தான் நான் இருக்கிறேன். நம்ம எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கணும். யாரோ ஒருத்தர் தலைமையில நான் இல்லை, இறைவன் தலைமையில இல்லை, நான் எங்க இருக்கேன்? இறைவனுடைய பாதத்தில் இருக்கின்றேன். உங்களுடைய வேலையை பண்ணறதுக்காக நான் அந்த பாதத்துல தயாராக இருக்கிறேன். அடியேன் செவி, என்னுடைய செவி, நீ அன்று கேட்க சொன்ன குன்னம். என்னுடைய செவியில, என்னுடைய காதுல நான் மட்டும் கேட்கும்படியாக, என் செவியில நான் தானே கேட்கிறேன், நான் மட்டும் கேட்கும்படியாக அன்று. அன்றுனா என்ன? அந்த அன்று எண்ணிக்கின்றது அருணகிரிநாத பெருமானுக்கு தெரியும். முருகப்பெருமான் உபதேசம் சொன்ன அன்று. சும்மா இரு சொன்னர என்று சொன்னதுமே அம்மா பொருளொன்றும் கண்டிலனே. எல்லா பொருள் பதார்த்தமா தான் தெரிஞ்சது. ஆனா நீங்க வந்தீங்க, சும்மா இரு சொன்னர, வார்த்தைகளும் இல்லை, எண்ணங்களும் இல்லை. இப்ப நான் ஏதாவது பொருள் பார்த்தனா? இல்ல. ஆனா என்ன பார்த்துட்டு இருக்கேன்? அதே இடத்தான் பாக்குறேன். ஆனா பாக்குற இடம்லாம் இப்போ பரம்பொருளே நான் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு கிடைச்சது பாருங்க. அடியேன்
செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம் ஒரு ரகசியம் நீங்க சொன்னீங்க. அப்ப நான் நினைச்சேன், பாத்தியா எவ்வளோ லக்கி நானு, எவ்வளோ பிளெஸ்டு நானு. எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா இந்த முருகன் பெருமான் எனக்கு மட்டும் ஒரு உபதேசம் சொல்லியிருக்காரே இந்த துன்பத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நான் பெருமையா நினைச்சேன். நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது, அதாவது எனக்கு மட்டும் இப்படி ஒரு கருணை பண்ணியிருக்காரே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன தெரியுமா, வெளியாகி விட்டது. என்ன வெளியாகி விட்டது? ஒரு ரகசியம் குறிச்சி வெளியாகி விட்டது. அதாவது உங்களுக்கு கருணை அன்பு என்னால மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகள் மேலையும் இருக்குன்னு சொல்லி அந்த குறிச்சினா என்ன, அந்த குறவர்கள் வாழும் அந்த இடம் வெளியாக்கி விட்டது. எப்படி வெளியாக்கி விட்டது? அந்த குறிச்சி இடத்துல வள்ளின்னு ஒரு சிறு பெண் இருக்கின்றால், இந்த பெண் பதார்த்தத்துக்கே முக்கியத்துவம் தரார். பதார்த்தம்னா என்ன, இந்த திணை எல்லாம் பத்திரமா இருக்கணும், கிளி எடுக்காத, குருவி நீ சாப்பிடக்கூடாது, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆலோலம் பாடி, ஆலோலம்னா என்ன, அர்த்தமே இல்லாத சப்தங்கள் வைத்து அந்த கிளி குருவி இவைகளை எல்லாம் துரத்தி கொண்டு ஆலோலம் பாடி, நாள் ஃபுல்லா வேலை இது மட்டும்தான். நான் கஷ்டப்பட்டு போட்ட திணை, தண்ணீர் எல்லாம் ஊத்துறது திணை நிலம் எனக்குதான், அது வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு இருந்தாங்க இந்த வள்ளி. அப்பேற்பட்ட வள்ளி கூட நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க அந்த வள்ளியின் மீது அன்பு கொண்டு கருணை கொண்டு அந்த வள்ளி என்ன பண்ணாங்க, ஒண்ணும் பண்ணல. அவங்களுக்கு திணை அறுவடை பண்ற காலம் வந்த உடனே அறுவடை பண்ணிட்டு முதல் பகவானுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முருகன் பெருமான் கோவிலுக்கு போய் அங்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணல. இப்படி பண்ண அந்த வள்ளிய நீங்க என்ன பண்ணீங்க, அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கருணையோட அந்த வள்ளி நீட்டோ வராத என்கிட்ட, போடா வேடா ஏடா மூடா அப்படின்னு கத்துறாங்க. அவங்க கத்துனதெல்லாம் நீங்க பொருட்படுத்தவே இல்லை. குழந்தை கத்துறது, எனக்கு வேணாம் மருந்து, அம்மா பொருட்படுத்துறாங்களா? பொருட்படுத்துறதே இல்லை. என்ன நல்லதோ அதைதான் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த வள்ளியை ஆட்கொண்டது, அது இந்த குறிச்சி நிலத்தில் இருக்கிறவங்க அந்த குறவர்கள் அந்த நிலத்தில் வெளியாகி விட்டது. நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால நான் நினைச்சேன், பாருங்க எனக்கு மட்டும்தான் இந்த அருள் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்லை. நீங்க கருணை ஸ்வரூபம், எல்லாருக்கும் அருள் தருகின்றீர்கள் நீங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப இந்த முதல் 2 வரி நமக்கு புரிஞ்சிருக்காங்க. ஒரு வாட்டி பாருங்க பார்க்கலாம். கிண்ணம் குறித்து நான் படுகின்ற துன்பம், அதை குறித்து அந்த துன்பம் போறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, அடியேன் செவி நீ அன்று கேட்க சொன்ன குன்னம், என்னுடைய செவி மட்டும் கேட்கும்படியாக நீங்கள் அன்று சொன்ன அந்த ரகசியம். நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான், ஆனா இல்லை, உங்களோட கருணை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி குறிச்சி வெளியாக்கி விட்டது. குறிச்சி வெளியாக்கி விட்டது. இப்போ எப்படி அந்த ரகசியம் வெளியாகி விட்டது? ரகசியம் எப்படி வெளியே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? அடுத்து கண்டினியூ அனுப்பாங்க. கோடு குழல் சின்னம் குறித்த குறிஞ்சி கிழவ சிறுமி தலை. இந்த குறிஞ்சி கிழவர், அதாவது இந்த குறிஞ்சி இடம், குறவர்கள் எல்லாம் இருக்கும் இடம், வேடர்கள் எல்லாம் இருக்கும் இடம். அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, வாத்தியமாக கோடும் குழலும் வைத்திருக்கின்றார்கள். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கோடும் குழலும், இப்படி ட்ரம் அடிக்கிறது, ஊதுறது, அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சிருக்காங்க. இது எல்லாம் ரிஃபைன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. இப்போ நீங்க வீணைன்னு சொன்னீங்கன்னா ரிஃபைன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி இல்லை. இஷ்டத்துக்கு இது வாசிக்க முடியும்.
அப்படி கோடும் குழலும் இன்னும் வேற என்னென்னமாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களே அந்த காட்டுல இருந்து பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் முழங்க, அதெல்லாம் முழங்கும்படியாக குறிஞ்சி நிலத்தவர்களான குறவர்கள், இந்த குறவர்களுடைய குறிஞ்சி கிழவர், கிழவர்கள் இந்த காலத்துல கிழவன் சொன்னா வயசானவர்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையில கிழவன் என்ற வார்த்தை ஒரு இளமையானவன் என்ற அர்த்தத்தில் தான் வரும். அதனால முருகப்பெருமானுக்கு குறிஞ்சி கிழவர் அப்படின்னு ஒரு பேரு கூட இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கிற அந்த வேடர்கள் எல்லாம், இளமை உள்ள வேடர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவர்களுடைய இந்த குறிஞ்சி கிழவர்கள், இந்த மக்கள் அவர்களுடைய சிறுமி தலை, அவர்களுடைய சிறு பெண்ணை, யாருன்னு உங்களுக்கு தெரியும், குறவர்களுடைய சிறு பெண் வள்ளியம்மா, அவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. முன்னம் முன்னாடி, முன்பு நீங்களே என்ன பண்ணீங்க, நீங்க இருக்கிறது தேவலோகத்துல, ஏசி ரூம் எல்லாமே பந்தாவா இருக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு கால்நெடுக்க நடந்து அந்த மலை பகுதியில், காட்டு பகுதியில் நீங்க போறீங்க. போகும்போது கேட்பாங்க, யார் நீ? இப்படி எல்லாம் மக்கள் கேட்பாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, நீ இது வள்ளியம்மா இருக்கிற இடம், வள்ளியம்மா குளிக்கிற இடம், வள்ளியம்மா நடக்கிற இடம், இங்கெல்லாம் வரக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டு கூட பொருட்படுத்தாமல் எப்படியாவது வள்ளியை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னம் குறிஞ்சியில் சென்று, அந்த குறிஞ்சி நிலத்துக்கு சென்று கல்யாணம் முயன்றவனே, திருமணம் செய்து கொண்டவனே. யார திருமணம் செய்து கொண்டார்? வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இப்ப நம்ம பார்த்தோம்னா தெய்வ யானையுடைய திருமணம், வள்ளியுடைய திருமணம் ரெண்டும் பார்த்தோம்னா அவ்வளவு வித்தியாசம். தெய்வ யானையுடைய திருமணம் ஏசி ஹால்ல ரொம்ப பெரிய பெரிய ஆடம்பரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கவங்க, அதே நேரத்துல சொபிஸ்டிகேட்டட், நல்லா பாட தெரிஞ்சவங்க, ஆட தெரிஞ்சவங்க, கச்சேரி, பாட்டு, ஆட்டம் எல்லாமே நடந்துட்டு, வேத மந்திர கோஷம் எல்லாம் நடந்துட்டு, அவ்வளவு அழகாக தேவர்கள் எல்லாம் புடைசூழ நடந்த திருமணம் தெய்வ யானையுடன் நடந்த திருமணம். ஆனா இங்க அந்த தெய்வ யானையோட திருமணமுக்கு முருகன் பெருமான எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு மரியாதையோட கூட்டிட்டு பண்ண திருமணம். ஆனா இங்க வள்ளியுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா, போடா வேடா அப்படின்னு இஷ்டத்துக்கு திட்டு வாங்கிட்டே இருந்தாரு. வள்ளி கிட்ட மட்டும் இல்ல, அங்க இருக்க மற்றவர்கள், கிழவி யாரெல்லாம் அங்க இருக்காங்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் விடவே இல்லை. அவரே தேடி தேடி இத இந்த ஹாட் சூடான பிரதேசம், கல்லு முள்ளுமா இருக்கு. இங்க வாசிக்கிறாங்க பாருங்க வாத்தியம், யாரும் ஒண்ணும் கத்துக்கல, இஷ்டத்துக்கு கோடும் குழலும் வச்சுக்கோ ஊதிட்டு இருக்காங்க. அப்படி ஆடம்பரமா யாராவது ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? இல்ல, இலையும் தழையும் அதுல ஃபெதர்ஸ், சிறகெல்லாம் இங்க அங்க போட்டுட்டு, கண்ட மணி எல்லாம் போட்டுட்டு அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல இந்த திருமணமானது நடந்திருக்கின்றது. அப்படி எவ்வளவு ஒரு கருணை இருக்க வேண்டும். இப்போ இந்த வள்ளி திருமணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வள்ளி அம்மை யாருக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா, உண்மையில் விஷ்ணு பகவான் முனிவராகவும் லக்ஷ்மி தேவி மானாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறந்தவர் தான் வள்ளி. அப்பனா வள்ளி யாரு? தெய்வத்துக்கு பிறந்தவள், தெய்வீக தன்மை பொருந்தியவள். ஆனா இந்த வள்ளி, தெய்வீக தன்மை பொருந்திய இந்த வள்ளி இந்த குறவர்களுக்கு நடுவுல திருமாலின் பெண், அப்பனா முருகன் மருமகன், முறை மாப்பிள்ளை, முறை பெண் வள்ளி. யாருக்கு? முருகனுக்கு. அது தெரியல இந்த வள்ளிக்கு. அது தெரியாம இந்த வள்ளி, நான் இந்த குறவர்களுடன் சேர்ந்தவள் அப்படின்னு நினைச்சிருந்தா. எனக்கு இந்த வீடு, இந்த பிரபஞ்சம் என்ற காடுதான்
என்னுடைய வீடு, இந்த காடுதான் என் வீடு. என்னுடைய செல்வம் எல்லாம் என்ன? அந்த ஒண்ணும் இல்லாத குட்டி குட்டியா இருக்கிற திணை தானியம், அதுதான் என் செல்வம். அதை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு முயற்சி போட்டுட்டு இருக்கா. இந்த வள்ளின்றது யாருன்னா நாம எல்லாரும் தான். உண்மையில எல்லாருமே அமிர்தஸ்ய புத்திராக. நம்மளுடைய கோத்திரம் கோவில்ல போகும்போது கேட்பாங்க, கோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, நான் யாரோட பரம்பரையில வந்திருக்கேன்னு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முனிவருடைய பரம்பரையில வந்திருக்கோம், ரிஷியின் பரம்பரையில வந்திருக்கோம், அமிர்தத்தின் பரம்பரையில் வந்திருக்கின்றோம். ஆனா மறந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணும் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள், ஆடை அணிகலன், வீடு பேரு புகழ், இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி இந்த வள்ளி எப்படி ஓடி ஓடி வந்தாங்க. அதை காப்பாத்துறதுக்காக எத்தனை எஃபர்ட் போட்டாங்க, குச்சியை வச்சு துரத்திண்டு. அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுடையது அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை மறந்து இப்படிதான் நம்ம இந்த உலகத்துல, இந்த காட்டுல நாம இருந்துட்டு இருக்கோம். வேடர்கள் நடுவே இருள் சூழ்ந்த காட்டில் வள்ளியம்மை இருக்கின்றார்கள். அது மாதிரி இந்த வேடர்கள், கண்ணு காது மூக்கு, இவங்கெல்லாம் வேடர்கள். இவங்களுக்கு நடுவுல இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அறியாமை என்ற இருள் சூழ்ந்த காட்டில் நாம எல்லாம் இருந்துட்டு அந்த இடத்துல யானைகள் எல்லாம் திரிந்து வருகின்றன. அதனால நான் பார்த்துக்கணும், விலங்குகள் யானைகள் இதுல இருந்து என்ன பாதுகாத்துக்கணும். அது மாதிரி நிறைய ஆசைகள், கோபங்கள், பொறாமை, இது போன்ற விலங்குகள் எல்லாம் திரிந்து கொண்டு இருக்கின்றன. இதுல இருந்து என்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி நான் இருக்கிறோம். என்னுடைய நிலை, என்னுடைய உண்மை சொரூபத்தை மறந்ததால் நான் இந்த காடுதான் என் வீடுன்னு நினைச்சிட்டு, இந்த மிருகங்கள் எல்லாம் இயல்பா இங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு நான் இருக்கின்றேன். ஆனா முருகப்பெருமான் கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் பக்தி கொடுத்தா போதும். வள்ளி கொடுத்த பக்தி ரொம்ப கம்மி தான். அதையே கெட்டியமா புடிச்சிட்டு வள்ளி பக்தி செலுத்தி விட்டு மறந்து விட்டார். அவன் மறந்துட்டான். பகவான் சோதனை செய்யறாரு. என்ன சோதனை? உன்னுடைய மனம், ஆன்மீக சாதகர்கள் அனைவருக்கும் சோதனைகள் வரும் தான். உன் மனம் வேற எங்கேயாவது போகுமா? பகவான் ஒரு வேடனாக வருகின்றார். ஏன்னா வள்ளி அந்த குறவர்கள் நடுவதான இருக்காங்க. வேடனாக வருகின்றார். வள்ளி என்னை பார்த்து கண்ணடிப்பாளா அப்படின்னு, நான் தமிழ், என்னோட தமிழ் அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆஹா, வள்ளி ஒண்ணுமே மாறல. அப்புறம் கிழவனாக வருகின்றார், வேங்கை மனமாக வருகின்றார். எப்பவுமே வள்ளியோட மனம் மாறவே இல்லை. ஆனா எப்போ ஒரு யானை வந்ததோ, யானை வந்தோம்னா உயிருக்கு பயம், உயிர் பயம். யானை வந்த உடனே இந்த வள்ளி என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒண்ணு பாதுகாக்க வேணுமே அப்படின்னு போய் அந்த கிழவனாக இருக்கிற முருகனை பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டு பின்னாடி நின்றுந்தாங்களாம் வள்ளியம்மா. முருகப்பெருமான் வள்ளியம்மாவை சோதனை பண்ணியிருக்காரு. எதுக்குமே அசராத அந்த வள்ளியம்மையை அழகாக திருமணம் செய்து முடித்துக் கொள்கின்றார். அதனால கொஞ்சம் பக்தி நமக்கு உள்ளத்துல நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த பகவான் என்ன பண்ணுவாரு, இந்த ஜீவாத்மாவை தன்னுடன் பரமாத்மாவுடன் இணைத்துக் கொள்கின்றார். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிப்பதுதான் இந்த வள்ளியுடைய திருமணம். வள்ளிக்கு ஆனந்தம் கொடுத்தவனே அப்படின்னு சொல்லி, இப்ப பாருங்க, நமக்கு இந்த பாடல் நமக்கு எல்லாமே புரியறதால ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். படிக்கலாமா? சேர்ந்தே படிக்கலாமா? கிண்ணம் குறித்து அடியேன் செவினி அன்று கேட்க சொன்ன புன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல். சிறுமிகளை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. கருணை என்பது இறைவனுடைய ஸ்வபாவம். கொஞ்சம் பக்தி நம்ம செலுத்துறோம்னா அந்த கருணையின் வாயிலாக அவர் நம்மை அவருடன் இணைத்துக் கொள்வார்.
இப்ப அடுத்த பாடல் பாருங்க. பாடல் 25. நான் படிக்கிறேன், நீங்க பின்னாடி சொல்லுங்க. தண்டாயுதமும் திரிசூலமும் விஷத்தாக்கி உன்னை திண்டாத வெட்டி விழவிடுவேன். செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அபிரோத ஞான சுடவடிவான் கண்டாயடா அந்தகா வந்து சற்று என் கைக்கு எட்டவே. செய்து படிக்கலாம். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவே. செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய எல்லோ ஞான சுடவடிவான் வந்து சற்று என் கைக்கு எட்டவே. இப்போ கடைசி வரி. அந்தகா. யார் இந்த அந்தகா? அந்தம் என்றால் இருள். அந்தகா அப்ப யமனு அப்படின்னு அர்த்தம். இந்த யமதேவன் இருள் மாதிரிதான் இருப்பாரு. அவர் வரதும் எரும மாடு, அதுவும் கருப்பு கலர்ல தானே இருக்கும் இல்லையா? இந்த அந்தகா, ஓ அந்தகா, யமனே, கூற்றுவனே. கூற்றுவனே, இந்த யமனுக்கு கூற்றுவன் பெயர். ஏன் யமனுக்கு கூற்றுவன் பெயர் தெரியுமா உங்களுக்கு? கூறு போடுறதால கூற்றுவன். கடையில எல்லாம் போகும்போது சில டைம் வந்து பெரிய மார்க்கெட் வெளியில கூறு போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் வேலூர்ல வந்து கத்திரிக்காய் ரொம்ப ஸ்பெஷலாமே. ஆமாவா? வேலூர் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் சொல்றாங்க. நிஜமாவே நல்லா இருக்கு. ஆனா நிஜமாவே வேலூர் கத்திரிக்காய் ஸ்பெஷல்னால நல்லா இருக்கா, அல்லது அந்த அன்போடு கொடுக்குற அம்மாங்களால அது நல்ல டேஸ்டியா தெரியுதான்னு தெரியல எனக்கு. பட் எனிவே நல்லாதான் இருக்கு. இருக்கட்டும். இப்ப அந்த கத்திரிக்காய் விடுவோம். அந்தகா, கூற்றுவன். கூற்றுவன்னா என்ன? கூறு போடுவதுதான் கூற்றுவன். கூறு போடுறதுனா என்ன? ஒரே மாதிரி இருக்க சாமான ஒன்னா ஒன்னா சேர்த்து வைப்பாங்க. கத்திரிக்காய்லாம் ஒன்னா, வெண்டைக்காய் ஒன்னா, வெங்காயம் ஒன்னா, கூறு போடுறது. அது மாதிரி இந்த அந்தகன் இவர் என்ன பண்றாரு? கூறு போடுறாரு. உயிரை தனியாவோ உடலை தனியாவோ பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்காரு. அதனால இவர் பேரு கூற்றுவன். ஓ அந்தகா. 4வது வரியில அந்தகா. 2வது வரி பாருங்க. செந்தில் வேலனுக்கு தொண்டு ஆகிய என் அவிரோத ஞானம் சுடர் வடிவாள். அந்தகா, நீ கிட்ட வர இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஞாபகம் வச்சுக்கோ? செந்தில் வேலனுக்கு திருச்செந்தூர், அதில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர். திருச்செந்தூர்ல தான் விஜயம் இல்லையா, சூரசம்ஹாரம் என்பது ஏற்படுகின்றது. அந்த செந்தில் வேலனுக்கு திருச்செந்தூர் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள வேல் படையை உடைய அந்த முருக கடவுளுக்கு நான் என்ன பண்றேன்? தொண்டு ஆகிய என், நான் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா? அந்த செந்தில் வேலவனுக்கு, வெற்றி பெற்ற அந்த வேலவனுக்கு, வேல்படை உடைய அந்த வேலவனுக்கு தொண்டு செய்தவன் நான்.
நான் என்ன பண்றேன்? தொண்டு செய்யறவன் நான். தொண்டு ஆகிய என் அந்த வேலனுக்கு நான் அடிமை. பிரைம் மினிஸ்டருக்கு நான் செக்யூரிட்டிப்பா. ஓகே, க்ளோஸ் செக்யூரிட்டி. பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல நான் தான். அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மனிதன் தான். செந்தில் ஆண்டவனுக்கு தொண்டாகிய என் இந்த தொண்டே என்ன ஆகிறது? அதுவே அவிரோத ஞானம், விரோதம் இல்லாத ஞானமாகிய சுடர் வடிவால். சுடர்னா என்ன? ஒளி பொருந்திய வாள், கூர்மை உள்ள வாள். இதை கண்டாயடா டே அந்தகா, பாக்கறையா? அதாவது என்ன, நான் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்கின்றேன். அந்த கர்மா, அந்த தொண்டு, இறைவனுக்காக செய்யும் தொண்டே என்னை எங்க கொண்டு போறது அப்படின்னு பார்த்தா, அந்த செந்தில் வடிவேலின் மீது பக்தியை கொடுத்து அவிரோத ஞானம் அப்படின்னு ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றது. அதாவது இறைவனுக்கு தொண்டு, உடலளவுல தொண்டு, மனதளவுல பக்தி, புத்தியில தெளிவு, ஞானம். இது என்கிட்ட இருக்கு. இந்த சுடர் வடிவால் இதை கண்டாயடா, பாக்குறியா நீ? பாக்குறியா நீ? ஓ அந்தகா. அந்தகானா என்ன? கண்ணு தெரியாதவங்கள அந்தன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்தகா, அடடா நீயே இருட்டு மாதிரி இருக்க, இருள்லயே வர, உனக்கு கண்ணு தெரியாதே, அதை நான் மறந்துட்டேனே. ஓ அந்தகா, நீ பார்த்தாயான்னு நான் கேட்டேன். என் கையில இருக்க சுந்தர வடிவால் பார்த்தியான்னு நான் கேட்டேன். ஆனா என்ன பண்றது, உனக்குதான் கண்ணு தெரியாதே அந்தகா. அதனால சற்று வந்து பார். என்கிட்ட இந்த வாள் இருக்கு, எப்படி உனக்கு தெரியும்? என்கிட்ட கொஞ்சம் வந்து பாரு, சற்று வந்து பார். எங்க வந்து பார்? எங்க வர சொல்ற? எங்க வர சொல்ற? என் கைக்கு எட்ட, என் கைக்கு எட்ட தூரத்துக்கு நீ வந்து பார். வந்து பார்த்தா நீ என்ன பண்ணுவ? வந்தால் என்ன ஆகும்? என் கையில இருக்க வாளை வச்சு உன் கையில இருக்க தண்டாயுதமும் சூலமும் விழ, இந்த வாளை வச்சு அடிச்சு விட்டுருவேன். உன் கையில இருக்க தண்டாயுதமும் சூலமும் விழுந்து விடும். உன்னை தாக்கி, உன்னை நான் தாக்குவேன். உனக்கு கண்ணு தெரியாது, அதனால என்கிட்ட இருக்க இந்த சுடர் வாள் உனக்கு தெரியாது. நீ கிட்ட வந்தனா கீறி விடுவேன். உனக்கு தெரியும், வாள் வச்சிருக்காங்க, இவங்க சுடர் வாள் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். உன்னை தாக்கி திண்டாட, நீ பெரிய ஆளு நீ நினைச்சிட்டு இருக்கல, ஒரு வலிமையும் இல்லாம நீ திண்டாட போற. வெட்டி விழ விடுவேன், உன்னை வெட்டி நான் வீழ்த்தி விடுவேன். இப்ப யார்கிட்ட பேசுறாரு அருணகிரிநாத பெருமான்? யமன் கிட்ட பேசுறாரு. அந்தகா கிட்ட வந்து பாருடா, எப்படி உன்னை பண்றேன்னு பாரு. உன்கிட்ட இருக்க தண்டாயுதம், திரிசூலம் எல்லாம் உனக்கு வேலைக்கே ஆகாது. எல்லாத்தையும் கீழே நான் தள்ளி விட்டுடுவேன். இப்ப பாருங்களே, ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பத்தி சில டைம் நம்ம பயப்படுறோம், சில டைம் நம்ம பயப்படுறது இல்லை. உதாரணத்துக்கு பாம்பு, பயமா பயம் இல்லையா? பயம், பயம்தான். ஆனா நான் தான் பாம்பாட்டி, எனக்கு பயம் இருக்குமா? பாம்பை பார்த்து பயம் இல்லை இல்லையா? இல்ல நான் தான் கீரி மங்கூஸ், எனக்கு பயம் இருக்குமா? இருக்காது. அந்த பாம்புல இருக்க விஷம் இந்த பாம்பாட்டி மேல வந்தாலும் அந்த விஷம் தாக்கும் தான். ஆனா இந்த பாம்பாட்டிக்கு அந்த பாம்பை பார்த்து பயம் இல்லை. ஏன்னா இந்த பாம்பாட்டிக்கு அந்த பாம்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? இந்த மங்கூஸ்க்கு அந்த பாம்போட விஷம் மேல பட்டாலும் என்ன பண்ணணும் அந்த விஷம் போகிறதுக்கு அப்படின்னு அந்த மங்கூஸ்க்கு தெரியும். அதனால ஒரு விஷயம் பாம்புன்னு சொல்லும் பொழுது அதை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்தாலும் யாரோ கொஞ்சம் பேருக்கு பயம் என்பது அங்கு இல்லை. ஏன் பயம் இல்லை? ஏன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால பயம் என்பது இல்லை. அருணகிரிநாத பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இலக்கணத்தோட தமிழ் வரும், ஆனா
அந்த பாடல் எல்லாமே சிம்பிள் டியூன்ஸ்ல வச்சு நம்ம பாடிடலாம். இப்ப பாருங்க, இந்த கந்தன அலங்காரம் கூட பாருங்களேன், அடலருணை திருகோபுரத்தே, இந்த டியூன்ல எல்லா பாடலும் வந்துடும். சப்போஸ் நம்ம கந்தன அனுபூதி போறோம் நீங்க, முருகா 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 முருகா, அந்த டியூன்ல வந்துடும். ஆடும் பரிவேல் அணி சேவதென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, அந்த முருகா முருகா டியூன்ல ஃபுல்லும் எல்லாமே வந்துடும். இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற இதுல சிவனை நான் குளோரிஃபை பண்ணோம்னா விஷ்ணு பகவானை நான் இறக்கிடுவேன். சில சமயம் பண்ணுவோமா, நாம ஒருத்தரை குளோரிஃபை பண்ணறதுக்காக இன்னொருத்தரை இறக்கிடுவோம். ஆனா அருணகிரிநாத பெருமாள் பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா எல்லாரையும் குளோரிஃபை பண்ணி அவங்களோட இவரே அப்படின்னு வரும். லைக் வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்த பாடல்ல கை 20 தலை 10 கத்தரிக்க எய்தான், யார் அது? ராமன். அவனுடைய மருகனே அப்படின்னு வந்தது இல்லையா? அப்ப உண்மையான பிரைஸ் பண்ணி உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு வர்றதா இல்லையா? இப்படி அருணகிரிநாத பெருமான் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். எல்லாரையும் புகழ்ந்து பிரைஸ் பண்ணி, அதாவது சமரசம் என்பதை அவர் பாடல்கள் வழியாக மிகவும் அழகாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். எல்லாரையும் புகழ்ந்து இவங்களுக்கு முருகப்பெருமான் எப்படி அப்படின்னு கொண்டு வந்து முருகப்பெருமான மேல வைப்பாரு. இப்படி பண்றவர் நம்முடைய அருணகிரிநாத பெருமான். இப்போ இந்த அந்தகன் இருக்கான் பாருங்க, அந்தகன், அவன் கையில வந்து தண்டம் இருக்கு, சூலம் இருக்கு. ஓகே, தண்டம் சூலம் இருக்கு. சரி, மேலும் நாம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி நாம ஆயிடுவோம். கரெக்டா? as you think so you become. இப்ப வந்து இந்த அவங்க என்னது அந்த ஹிப்னோடைஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம போய் உட்கார்ந்தோம்னா, தயவு செய்து நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டே இருக்காதீங்க, ஆனா சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க, இடி படுத்துக்கோ, அந்த டென்டிஸ்டோட சேர் மாதிரி இருக்கும், படுத்துக்கோ, ஓ படுத்தாச்சு, அப்புறம் கண்ணை மூடு, கண்ணை மூடியாச்சு, கண்ணை மூடுறது மாதிரி என்னமோ இப்படி ஆட்டிட்டே இருப்பாங்க, அதையே பாரு, ஓகே பார்த்துட்டே இருக்கேன், நெக்ஸ்ட் கண்ணை மூடு, கண்ணை மூடிட்டேன், இப்போ நீ தூங்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல, நோ நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு என் மனசுல இருந்து நான் சொல்லுவேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீ தூங்க போற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நோனே சொல்லுவேன். ஆனா அவங்க திரும்ப திரும்ப நீ இப்ப தூங்க போற, நீ இப்ப தூங்க போற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நானும் மனசுல நினைப்பேன், தூக்கம் வருது போல இருக்கே அப்படின்னு நினைப்பேன். நினைச்சோன்னா என்ன ஆகும்? தூங்கிடுவேன், நான் தூங்கிடுவேன் இல்லையா? அந்த மாதிரிதான் எண்ணம் போல நம்முடைய வாழ்க்கை. இப்ப இந்த அந்தகனை பார்த்து பயந்துட்டே இருக்கணுமா? நாம பயந்துட்டே இருக்கணுமா? இல்ல, பயப்படக்கூடாது. பயந்தோம்னா பயந்துட்டே இருக்க வேண்டிய இருக்கும். அதனால அருணகிரிநாத பெருமான் எப்படி இந்த அந்தகனை பார்த்து பயப்படாம நம்ம இருக்க முடியும், பயம் தேவையே இல்லை அப்படின்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பாடல்களை நம்ம பாட பாட நமக்கு பயம் நிக்குமா? நிக்காது. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையில பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் வலாஷ்டபே, இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நீங்க அப்போ என்ன ஆகும்? என்ன பூதமா, பேயா, பில்லியா, சூனியமா என்கிட்ட வராது. ஏன் உங்ககிட்ட வராது? நான் டெய்லி கந்தர் பகவான் முருகப்பெருமானுடைய அருளை நான் கேட்டுட்டே இருக்கேன். என்கிட்ட எப்படி வரும்? இப்ப பாருங்க, பயந்துட்டே ஒருத்தர் இருக்கிறதுக்கும் பயம் இல்லாம நிம்மதியா வாழ்க்கை வாழறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. பல நாடுகள்ல பயந்துட்டே இருக்காங்க எல்லாரும். ஏன்? இறை நம்பிக்கை என்பதை கொண்டு வரவில்லை. அவங்களுடைய இறைவன் பனிஷ்மெண்ட் இறைவனாவே இருக்காங்க இல்லையா? பயத்தான இறை வழிபாடு. நமக்கு பயம் மட்டும் இல்லை, பக்தியும் கூட சேர்ந்திருக்கு. அன்பினால் இல்லையா நம்ம இறைவனையே சந்தோஷப்படுத்த முடியும் இல்லையா?
ராஜோபசார. ஓ பகவான், நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையே சந்தோஷப்படுத்த முடியும் நம்மளால. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நம்மளுடைய கலாச்சாரம். இங்க அருணகிரிநாதர் பெருமாள் யமன் பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத அழகா எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. என்ன பண்ணணும், ஒன்னொன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு பாருங்க. நீ அந்தகா தண்டாயுதமும் திரிசூலமும், உன் கையில தண்டாயுதம் இருக்கு, திரிசூலம் இருக்கு. தண்டாயுத பாணி அப்படின்னு யார சொல்றோம்? தண்டபாணி யார சொல்றோம்? முருகனுக்கு ஒரு பெயர் தண்டபாணி. அப்ப நீ தண்டம் வச்சிருக்க, ஆனா நீ முருகன் இல்லை இல்லையா? அந்தகன் யமனும் கையில் தண்டம் வைத்திருக்கின்றார். ஆனா முருகப் பெருமான் நான் நினைச்சுக்க கூடாது பாருங்க. முருகப்பெருமானுக்குள்ளே தண்டம் இருக்கு, ஆனா நீ முருகப்பெருமான் இல்லை. அடுத்து திரிசூலம். யார்கிட்ட திரிசூலம் இருக்கு? சிவபகவான் கிட்ட இருக்கு, முருகனுடைய தந்தை. சோ திரிசூலத்தை பார்த்து நான் சிவபகவான் மாதிரி உனக்கு வலிமை இருக்குன்னு நான் நினைச்சுப்பேனா? இல்லவே இல்லை. உன் கையில தண்டாயுதம் இருக்கலாம், முருகப்பெருமான் கிட்ட இருக்க ஆயுதம். உன் கையில் திரிசூலம் இருக்கலாம், சிவபெருமான் கையில் இருக்கும் ஆயுதம். ரெண்டும் உன் கையில இருக்கலாம். ஆனா உன் கையில இருக்க தண்டாயுதமும் திரிசூலமும் ஏன் இறைவன் கிட்ட இருக்கிறது இல்லை. அது வேற. கத்தி தான், ஒரே கத்தி தான். கிச்சன்ல காய் வெட்டுறதுக்கு அதே கத்தி தான். ஆனா அதே கத்தி ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி ரூம்ல இருக்கும்போது சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்னு மாறுறது. அதே கத்தி ஒரு கொடூரன் கையில இருக்கும்போது மற்றவர்களை தாக்குகின்றான் அவன். கத்தி எல்லா இடத்துலயும் ஒரே கத்தியா என்ன? இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் இந்த தண்டாயுதமும் திரிசூலமும் உன் கையில இருக்கிறனால நீ ஏதோ பெரிய ஆளுன்னு நான் நினைக்க மாட்டேன். யார் கையில இருக்கு? உன் கையில இருக்குடா. ஏன் சிவபகவான் கிட்டயும் முருகன் கிட்டயும் இருக்கிறது இல்லை, உன் கையில இருக்கிறது. சரி, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை தாக்கி உன் கையில் இருக்கும் தண்டாயுதத்தையும் திரிசூலத்தையும் கீழே விழற மாதிரி பண்ணிடுவேன். நானு திண்டாட உன்னை வெட்டி விடுவேன். நீ நிலை குலைந்து போகும்படியாக உன்னை நான் வெட்டி விடுவேன். அப்படியா? என் கையில தண்டாயுதம் இருக்கு, திரிசூலம் இருக்கு. அருணகிரிநாத பெருமான், அருணகிரிநாதரே, உங்க கையில என்ன ஆயுதம் இருக்கு? ஒரு ஆயுதமும் இல்லையே. நீ எப்படி இப்படி தென்னாவட்டா பேசுற? என் கையில இருக்கிற தண்டாயுதம் திரிசூலம் எல்லாம் நீ தாக்கி கீழே தள்ளி விட்டுட்டு என்ன திண்டாட வைப்பேன்னு சொல்லி நீ சொல்றியே. உன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? சொல்றேன், என்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு சொல்றேன். செந்தில் வேலனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு தொண்டாகிய தொண்டு செய்வது என்பது என்னுடைய ஆயுதம். நான் யாருக்கு தொண்டு செய்றேன்? முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்றேன். என்கிட்ட நீ விளையாட முடியுமா? நான் யாரோட செக்யூரிட்டி கார்டு? பிரைம் மினிஸ்டரோட செக்யூரிட்டி கார்டு. என்கிட்ட நீ விளையாட முடியுமா? அந்த மாதிரி செந்தில் வேலனுக்கு தொண்டு செய்தல் என்பதை நான் செய்கின்றேன். செந்தில் வேலனுக்கு, வேல் என்ற வார்த்தை வெல்லுவதால் வேல், வெற்றி கொடுப்பதால் வேல், வேலாயுதத்தை வைத்திருக்கின்றான். வெற்றியை அருள்பவன் அந்த செந்தில் வேலவன். அவருக்கு தொண்டு நான் செய்கின்றேன். இந்த தொண்டு செய்வதால் என்ன வருகின்றது எனக்கு? தொண்டு செய்ததால் அவிரோத ஞான சுடர் வடிவால் என் கையில் அவிரோத ஞானம் என்பது ஏற்படுகின்றது. இப்ப பாருங்க, மூணு பார்த்துக்கலாம். ஒண்ணு காயன உடல், உடல் அளவுல நம்ம செய்யறது என்ன? தொண்டு. அடுத்து செந்தில் வேலவன் இருக்காரு. மனதளவுல நம்ம செய்யறது என்ன? பக்தி. செந்தில் வேலவனின் நாமத்தை நான் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். அடுத்து என்ன? புத்தி அளவில் நான் பெற முயல்வது ஞானம். இந்த ஞானம் அவிரோத ஞானம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த அவிரோத ஞானம்னா என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. சரியா? சோ இப்போ உடல் மனம் புத்தி வழியாக
நாம என்ன செய்யணும்ன்றத சொல்லிட்டாரு. உடல் வழியாக தொண்டு புரிய வேண்டும், மனம் வழியாக பக்தி செய்ய வேண்டும், புத்தி வழியாக ஞானத்தை பெற வேண்டும். இது நான் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு ஆயுதமாக இருக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க, ஞானம் வந்த பிறகு பக்தி என்பது தேவையில்லைன்னு சொல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஞானம் வந்துருச்சுன்னா பக்தி தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா அந்த ஞானத்திலேயே திளைத்திருந்த பகவான் ஆதி சங்கராச்சாரியர் பக்தி இல்லாம இருந்தாரு. யோசனை பண்ணி பாருங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருந்த கோவில்களுக்கு எல்லாம் சென்று அந்தந்த கோவில்ல இருக்க இறைவன் மேல பாடல்களை பாடி நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால நம்ம பார்க்கணும், இந்த பெரிய மகான்கள், ரமண பகவான் ஞானத்திலேயே இருந்தவர். ஆனா என்ன பண்ணாரு? அருணாச்சலர் மேல 108 பாடல்கள் எழுதி நம்ம கிரிவலம் வரும்போது பாடறதுக்கு நமக்கு வழி பண்ணியிருக்காரு பாருங்க. இப்படி ஞானத்தில் திளைத்திருப்பவர்கள், அது பகவான் சங்கராச்சாரியர், குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், சங்கரர் ஆகட்டும், தப்போவன் மகாராஜ் ஆகட்டும், எல்லாரும் பக்தியை விடல. நான் ஒரு வாயில் வழியாக ஒரு மாளிகைக்கு உள்ள நான் வந்துடுறேன், நான் தான் வந்துட்டேனே மாளிகைக்குள்ள, வாயில இழுத்தி கூட்டிட்டு வெளியே அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லதானே? வாயில் வேணும் தான் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க பக்தி என்பது தொண்டு என்பதும் இருக்க வேண்டும், பக்தி என்பதும் இருக்க வேண்டும், ஞானம் என்பதும் இருக்க வேண்டும். இப்ப இந்த அவிரோத ஞானம் என்றால் என்னன்னு பார்ப்போம். விரோதம் என்றால் வேறுபாடு, வேற்றுமை. ஓகே, எந்த ஞானத்துல வேற்றுமையே பார்த்துட்டு இருக்கேன், நீ நான் இப்படி பிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கேன். இது வேற்றுமை நிறைய பாராட்டுறது. எந்த அளவுக்கு வேற்றுமை பாராட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒன்னா சேர மாட்டோம். உண்மைதானே? எங்க சின்ன மிஷன்ல ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். ஓகே, இந்த பிரம்மச்சாரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மேனேஜர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாமெல்லாம் ட்ரெயின்ல போறோம் உத்தர்காஷிக்கு, வழியில நிறைய ஸ்டேஷன் வரும், நீங்க இறங்கக்கூடாது. மொபைல் எல்லாம் யார்கிட்டயும் இருக்காது, படிக்கும்போது பணமும் இருக்காது. ஸோ அவர் டிக்கெட் எல்லாம் காமிச்சார். உங்க டிக்கெட் எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? ஏன் பாக்கெட்ல இருக்கு. உங்களுக்கு சாப்பிடறதுக்கு அதுக்கு இதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? ஏன் பாக்கெட்ல இருக்கு. நீங்க வரவங்க வழியில ஸ்டேஷன் அங்க இங்க இருக்கும்போது இறங்கி விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம பிரம்மச்சாரி கோர்ஸ்ல எல்லாரும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்போம், ஒயிட் அண்ட் ஒயிட். அண்ட் பிரம்மச்சாரிஸ்கெல்லாம் இப்படி ஒரு சின்ன சோட்டு ஒண்ணு இருக்கும், இப்படி இருக்கும். இந்த பிரம்மச்சாரி இருக்காரு பாருங்க, அவருக்கு புக்குனா ரொம்ப பிடிக்கும். பாம்பே ஸ்டேஷன் ஹிகின் போட்டன்ஸ் ஓட ஒரு அவுட்லெட்டை பார்த்தாரு. பார்த்தோன்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டாரு. இறங்கிட்டு புக்கை படிக்க ஆரம்பிச்சாரு. ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு. யார் நீ? உன் டிக்கெட் எங்க? டிக்கெட் இல்ல, ஒண்ணும் இல்லை, வெள்ளையா மட்டும் ட்ரெஸ் போடுற. எத்தனை பேர் இப்படி ஏமாத்துறதுக்கு கிளம்பி வந்திருக்கீங்க? நல்லா திட்டுறாரு. திட்டிட்டு வா ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போனோன்னு, இது உண்மையா நடந்த சம்பவம் தான் இது. போலீஸ் ஸ்டேஷன்ல போனோன்னு அந்த ஃபில் பண்ணுவாங்க தெரியுமா ஃபார்ம, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, அட்ரஸ் சொல்லு, எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இந்த பேரு, அட்ரஸ், ஊரு இதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. யாரு? அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது இவர் ஒன்னொன்னா சொல்லிட்டே வராரு. அப்போ அட்ரஸ் சொல்லும்போது இவர் சொல்றாங்க, ஐ எம் ஃப்ரம் ரேணிகுண்டா அப்படின்னு சொல்றாரு. ரேணிகுண்டா? தெலுங்கு மாట్లాதா? மாట్లాது, தெலுங்கு மாట్లాது. ரேணிகுண்டாலே எங்க? உடனே அவர் ஒரு ஸ்ட்ரீட் பேரை சொல்றாரு. ஸ்ட்ரீட் பேரை சொல்லணும். அந்த ஸ்ட்ரீட்டா? உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? அட, அவரோட பையனா நீ? பாருங்க, வேற்றுமை பார்க்கிற வரையும்
பனிஷ் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். எப்போனா ஏன் ஊருக்காரன் அப்படின்னு பார்த்த உடனே அவரோட பையனா நீ சொல்லக்கூடாதா, ஃபார்ம் எல்லாம் கீழ்ச்சி போட்டாரு. நோ எஃப்ஐஆர் எஃப்ஐஆர், வா நீ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாரு. நீ குளிச்சு நல்லா ரெடி ஆகு. அப்புறம் உத்தரகாஷி திரும்பி போறதுக்கு வேண்டிய டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஷன்ல இந்த பையனுக்கு சாப்பாடு வந்து சேர்றதுக்கு வழி பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுத்து அழகா அனுப்பி வைக்கிறாரு. ஏன் அது அந்த மாதிரி நடக்கிறது? ஒற்றுமை பார்க்கும் பொழுது அப்போ அங்க அன்பு, சந்தோஷம், அமைதி. வேற்றுமை பார்க்கிற இடத்துல விரோதம், அமைதியின்மை, பொறாமை, இது எல்லாம் வர முடியும். இப்போ நான் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்திருக்கின்றேன், அவர் நாமத்தை என் வாயால் உச்சரித்திருக்கின்றேன். அதனால எனக்கு வந்தது என்ன? அவிரோத ஞானம். அவிரோத ஞானம்னா என்ன? இப்ப நான் பார்க்கிற இடத்துல எல்லாம் வேற்றுமை இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. என்ன அந்த ஒண்ணு? யார் தெரியுறா? பார்க்கிற இடத்துல எல்லாம் முருகப்பெருமான் மட்டும்தான் தெரிகிறாரு. இந்த அவிரோத ஞானம் என்கிட்ட இருக்கு. ஓ அந்தகா வந்து பார், என்கிட்ட வா. தொண்டாகிய வாள் நான் வைத்திருக்கின்றேன். இந்த வாளை வைத்து, இந்த வாள் எப்படி? சுடர்வடி வாள், ஒளியுடன் இருக்கும் வாள். ஆனா இது ஒளியுடன் இருக்கின்றது, ஆனா உனக்கு கண்ணு இல்லையே, அதனால உனக்கு இது சுடர் இருக்கிறது உனக்கு தெரியாதே, இந்த சுடர்வடி வாள் உனக்கு தெரியாதே. அதனால என்ன? என் கைக்கு எட்டவே வந்து பார். நீ என் கைக்கு எற்ற தூரத்துக்கு நீ வந்து பார். நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய தண்டாயுதமும் திரிசூலமும் கீழே விழும்படி, நீ திண்டாடும்படி நான் உன்னை செய்து விடுவேன். உன்னால் என் கிட்டவே வரவே முடியாது. ஏன்னா முருகனை பக்கத்திலேயே வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கின்றது இந்த பாடல். அருமையா இருக்கா இல்லையா? இப்போ பாம்பை பார்த்தா பயம், மரணத்தை பார்த்தா பயம். பாம்பாட்டிக்கு பாம்பை பார்த்தா பயம் இல்லை. யார் முருகனுடைய பக்தனோ அவனுக்கு இந்த மரணத்தை பார்த்தால் பயம் இல்லை. பாம்புக்கு விஷம் இருக்கு, மரணம் என்பது ஒரு அனுபவம் தான் எல்லாருக்குமே. ஆனா இந்த முருக பக்தனுக்கு பயம் என்பது இல்லை. அந்தகா வந்து பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். ரைட், இப்ப அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாமா? அடுத்த பாடல 26வது பாடல். அந்த டைம் ஆயிடுச்சா? சும்மா பார்க்கலாம், வேர்ட் மீனிங் மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சொல்லும்போது ரிப்பீட் பண்ணுங்க. நீலஷிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலப்புரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்று இருப்பார், மதிப்பார் வெறும் கருணிகளே. சேர்ந்து படிக்கலாம். நீலஷிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலப்புரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கருணிகளே. இப்போ எப்பெல்லாம் பகவான் அருள் புரிய வருகின்றாரோ அப்பெல்லாம் வள்ளியோட மயில் மேல ஏறி வருவாரு. ஓகே, இப்ப இந்த பாடல்ல பகவான் எப்படி வராரு? நீல சிக்கண்டியில் ஏறும் பிரான்
எந்த நேரத்திலும் எப்ப வேணா, எந்த இடத்துல வேணா, எந்த நிலையில வேணா வருவார். எப்படி? கோல குரத்தியுடன் வருவார். அழகான அந்த குரத்தி வள்ளியுடன் வருவார் அப்படின்னு சொல்றாரு. வேர்ட் மீனிங் இப்ப பார்க்கலாம் நாம. நீல, நீல நீல நிறம் உள்ள. ஷிகண்டி, ஷிகண்டினா என்ன? எதுக்கு தோகைகள் அதிகமாக இருக்கின்றது, அது மயில் என்று அர்த்தம். நீல நிறமுள்ள அந்த மயில் வாகனத்தின் மேல் ஏறும் பிரான், ஏறும் ஏறும் பெருமான். பிரான் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா பிரியாதவர் என்று அர்த்தம். பிராட்டி அப்படின்னு பெண்பால், பிரான் என்று ஆண்பால். பிரான்னா பிரியாதவர், எப்பவுமே கூட இருக்காரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணம்ல வரும். இறைவன் நம்மை விட்டு எப்போதும் நீங்குவதில்லை, எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றார். நீல சிகண்டியில் ஏறும் பெருமான் பிரான் எந்த நேரத்திலும், எந்த நேரத்திலும்னா என்ன? எந்த நேரத்திலும்னா எந்த இடத்திலும் அர்த்தம். நான் இப்ப கேட்கிறேன், நீங்க இங்க சென்னை எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். டிஸ்டன்ஸ்னா என்ன? இடம் பத்தி நான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க 2 hours அப்படின்னு நேரத்தை சொல்றீங்க. ஸோ நேரம், ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டும் நம்ம மாத்தி மாத்தி நம்ம பேசுவோம். நாம இங்க இருந்து ஒரு இடம் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கும்போது நேரம் சொல்லுவேன், இல்லைன்னா எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வருவான். எப்படி வருவான்? கோலக்குரத்தியுடன் வருவான். கோலம் என்றால் அழகான குரத்தி, வள்ளி, அவனுடன் வருவான். குருநாதன், யார் இவர்? என்னுடைய குருநாதன் இந்த முருகப்பெருமான். இவர்தான் குமர குருபரன் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு மேல ஒரு குரு இல்லை. சதாசிவ சமாரம்பம் நம்ம குருவுடைய ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். அந்த சிவனுக்கே குருவாக இருந்து சொன்னதால் தகப்பன் சுவாமி என்று அவருக்கு பெயர். சரி, அப்படிப்பட்டவர் குருநாதன். சொன்ன சீலத்தை அவர் என்ன பண்ணிருக்கார்? குருவாக இருந்து அவர் சொல்லியிருக்கார் நமக்கு. எதை? சீலத்தை, ஒரு ஒழுக்க நெறிமுறையை. இப்படி இருங்க நமக்கு உபதேசித்திருக்கார். அப்படி பண்ண மெல்ல தெளிந்து அறிவார். யார் மெதுவாக அதை பின்பற்றி அதை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் யார்? அவர்கள் சிவயோகிகளே. அவர்கள் சிவயோகிகள். காலத்தை வென்று இருப்பார். அவர்கள் காலாதீத்தனாக காலத்தை வென்று இருப்பார்கள். வெறும் கர்மிகள். ஆனா இந்த உலகத்துல யாரு வெறும் கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள், தனக்கு ஏதோ செஞ்சுக்கணும்னு சொல்லி? அவர்கள் எல்லாம் மரிப்பார். வெறும் கர்மிகளே மரிப்பார். அவர்கள் தான் மரித்து போவார்கள், காலத்துக்கு உட்பட்டு மடிந்து போவார்கள். இது இந்த பாடலுடைய வேர்டு மீனிங். இன்னும் டீட்டெயில்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம முருகனுடைய பேர் சொல்லாமா? சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. श्री सद्गुरुनाथ महाराज की जय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।